டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 3 எக்ஸசைஸ் 2 பற்றி பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 2ல் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அதன் மூலமாக அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடுக்கு என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு அக்கௌண்ட் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அதோடைய ஃபார்மேட் மட்டும் பார்த்துட்டு நம்ம சம்மா ரீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அண்டு அடிஷ்னல் கேபிட்டல் இது ரெண்டு மட்டும்தான் இங்கே நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ வந்து அந்த கிரெடிட் சைடு பாருங்களேன், கேபிட்டல்னு சொல்லிட்டாலே இது கிரெடிட் பேலன்ஸ் தான். கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால ஏபி டூ பார்ட்னர்ஸோடைய நேமுக்கு பதிலாக ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட், இது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு, அதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கேபிட்டலுடைய பேலன்ஸ் இப்போ அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய பேலன்ஸ் அப்படின்னா அது வந்து கிரெடிட் சைடு வந்து போட்டுக்கணும். டெபிட் சைடு வந்து பெர்மனன்ட் வித்ட்ராயல் ஏதாவது இருந்தால் அதையும் டு கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். இதுதான் வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ லெஜர் கான்செப்ட் படி அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். இந்த பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்போயுமே கிரெடிட் பேலன்ஸ் தான். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இங்கே டெபிட் சைடு தான் வரும். அப்போ டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டாலே கேபிட்டலில் நோ சேஞ்ச். அப்போது கேபிட்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரணும். அதுதான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட்டினுடைய ஃபார்மேட் வந்து பார்த்துடலாம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்காங்க. சம்மிலேயே கொடுப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்படி ஹைலைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருந்தா டெபிட் சைடும், அப்படியே கிரெடிட் சைடு பாருங்கள் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் பேலன்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா கிரெடிட் சைடும் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெபிட் சைடு வந்து பார்த்தோம்னா டூ டிராயிங்ஸ், டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் லாஸ், இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் டெபிட் சைடு வரும். மீதி இருக்கக்கூடிய எதெல்லாம் வந்து பார்ட்னர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பை சேலரி டு பார்ட்னர், பை கமிஷன் டு பார்ட்னர், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட், இந்த ஐட்டம் மட்டும் கிரெடிட் சைடு. இதை எழுதுனதுக்கப்புறம் லெஜர் கான்செப்ட் படி நம்ம ஏ அண்ட் ஏ எடுத்து பேலன்ஸ் எடுத்துக்கலாம். பி அண்ட் பிக்கும் நம்ம பேலன்ஸ் எடுத்தாங்க. பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் மே பி டெபிட் பேலன்ஸாக இருக்கலாம் ஆர் கிரெடிட் பேலன்ஸாக இருக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும்தான் கிரெடிட் பேலன்ஸ் வரும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் வரலாம். அப்போ இதுதான் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறது. பார்ட்னர்ஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் போடணும். அந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் எந்தெந்த ஐட்டம்ஸ் அக்கௌண்ட் பண்ணணுங்கிறதையும் நம்ம தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த சம்மை வந்து டேக்கிள் பண்ண முடியும். இப்போ நேராக நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம். சம் ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ரூபன் அண்டு டெரி வென் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாலே இது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே ரெண்டு பார்ட்னருடைய நேம் கொடுத்தாச்சு, ரூபன் அண்ட் டெரி. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஐட்டத்தை கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இது ரெண்டுக்கும் தான், இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அது ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் கேபிட்டல் ஆன் 1 ஏப்ரல் 2018. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏப்ரல் 1 அப்போ இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலினுடைய பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கேபிட்டல் பேலன்ஸ் சொல்கிறதுனால இது கேபிட்டல் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு வந்து போகணும். அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் 1 ஏப்ரல் 2018 கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க. இது கரண்ட் அக்கௌண்ட் சொல்கிறதுனால இது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைடு போகக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஐட்டம், இது கரண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல்னாலும் அடிஷ்னல் கேபிட்டல்னாலும் அல்டிமேட்டாக அது கேபிட்டல் தான். இதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் போகக்கூடியது. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு இதை நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கே ட்ராயிங்ஸ் டூரிங் 2018-19 சொல்லிட்டு 10,000 60,000 கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கீழே இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்
இது ரெண்டுமே கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரக்கூடிய ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 and 19. ப்ராஃபிட் வந்திருக்கு. லாஸ்ன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போட்டலாம். இது ப்ராஃபிட்னு சொல்கிறதுனால கரண்ட் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு தான் நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இது கரண்ட் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு. அடுத்து சேலரி ரூபனுக்கு இல்லை, டெரிக்கு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரண்ட் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு. கமிஷன் இதுவும் கரண்ட் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு. இப்போ நான் எது ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா கேபிட்டல் அண்டு அடிஷ்னல் கேபிட்டல், இது ரெண்டு மட்டும்தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டு. இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ சம்முக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அந்த ஃபார்மேட்டை படி இங்கே ஒரு அக்கௌண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பர்டிகுலர்ஸ் ரூபன் டெரி, இங்கேயும் பர்டிகுலர்ஸ் ரூபன் டெரி எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம இங்கே அக்கௌண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு பாருங்கள், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 70,000 50,000. அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்ததை இங்கே நான் எழுதியாச்சு. அடுத்து பை பேங்க் அக்கௌண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு இருந்தது இல்லையா, அடிஷ்னல் கேபிட்டல் எப்படி கொடுத்துருப்பாரு, பை பேங்க் ஆர் கேஷாக இருக்கலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 18,000 16,000 அப்படின்னு நம்ம இங்கே அக்கௌண்ட் பண்ணியாச்சு. அதில் டெபிட் சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதுகிற மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 88,000 வருது. இங்கே எதுவுமே இல்லை, ஏதாவது ஐட்டம் இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ணி போடுவோம். அப்போ 88,000 அப்படியே பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதியாச்சு. இங்கேயும் டோட்டல் 66,000 டெரிக்கு, அதையும் இங்கே எழுதியாச்சு. நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு சைடும் டோட்டலும் 88,000 66,000 அப்படின்னு எழுதியாச்சு. அப்புறம் இந்த 2 பேலன்ஸ் கேரி டவுனுக்குரிய ஆப்போசிட் சைடில் அந்த பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 88,000 66,000 அப்படின்னு இந்த சம்மை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அடிஷனல் கேபிட்டல் பெர்மனெண்ட் வித்ட்ராயல் ஏதாவது இருந்துச்சுன்னா டெபிட் சைடு, இந்த 3 ஐட்டம் தான் மேக்ஸிமம் வரும். நெக்ஸ்ட் ஆல் அதர் ஐட்டம் கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதணும். அதனால் நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ரூபன் டெரி பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் ரெடியாக இங்கே இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டெபிட் சைட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 10,000 6,000 எடுத்து எழுதியாச்சு. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 500 300 அதையும் இங்கே நம்ம எடுத்து எழுதியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டெபிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை இங்கே அக்கௌண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட், அதில் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க கரண்ட் அக்கௌண்ட்னுடைய கிரெடிட் சைடு போட சொல்லி 25,000 15,000 அதை இங்கே எடுத்து எழுதியாச்சு. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் வந்திருந்தது இல்லையா, அதை 35,000 28,800 அதையும் இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,500 2,500 கிரெடிட் ஐட்டம் இங்கே எடுத்து எழுதியாச்சு. பை சேலரி 18,000, பை கமிஷன் ரூபனுக்கு மட்டும் 12,000. இது எல்லா ஐட்டத்தையும் அந்த ஃபார்மேட் படி அந்த சம்மிலேருந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா இந்த சம் க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரூபன் டெரி ரெண்டு பேத்துக்குமே டோட்டல் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். அது என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் கேரி டவுன் 65,000 55,000 தான். இங்கே டோட்டல் 75,500 வருது. இந்த டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 10,500 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், அதாவது 75,500க்கும் 10,500க்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 65,000. அதை தான் இங்கே பேலன்ஸாக நம்ம எழுதியிருப்போம். இந்த சேம் தான் டெரிக்கும். டெரியுடைய டோட்டலை பொறுத்த வரைக்கும் 61,300. இங்கே டெபிட் சைடு 6,300. அப்போ 61,300லேருந்து 6,300 லெஸ் பண்ணும்போது நமக்கு 55,000 பேலன்ஸ் வரும். இதுதான் கரண்ட் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் அப்படியே நிறுத்திடாமல் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் கேரி டவுனுக்கு ஆப்போசிட் சைடு கிரெடிட் சைடு டோட்டலுக்கு கீழே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 65,000 55,000 இந்த சேம் அமௌண்ட்டை இங்கே லாஸ்ட்டாக நான் கேரி ஓவர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இந்த சம்மினுடைய ஆன்சர். இது ரொம்ப ஒரு ஈஸியான சம். 5 மார்க்குக்கு 100% எக்ஸ்பெக்டட் சம் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை படித்தோம் அப்படின்னா
நம்ம ஈஸியாக 5 மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.